இன்னைக்கு த்ரோபேக் தர்ஸ்டேல உங்களுக்காக கிளாசிக்கான ஒரு மூவி எடுத்துட்டு வந்திருக்கேன். 1957 வந்த படம். அதை சிட்னி லூமட் அப்படின்ற ஒருத்தர் டைரக்ட் பண்ணியிருக்காரு. அவரை பத்தி கூகுளில் போய் அடிச்சு பார்த்தீங்கன்னா அவரோட நிறைய படங்கள் வரும். ஆனா இது அவரோட முதல் படம். ஆமாங்க, இவரு ஒன் ஆஃப் த டாப் டைரக்டர் இன் ஹாலிவுட். படத்தோட பிளாட் ரொம்ப சின்னதுதான். ஒரு சின்ன பையன் அவன் அந்த தப்பு பண்ணல, அவனை சேவ் பண்ணிடலாமா, இல்ல அவன் தான் அந்த தப்பு பண்ணியிருக்கான், அவனுக்கு மரண தண்டனை கொடுத்துடலாமா அப்படின்றத 12 பேர் டிஸ்கஸ் பண்ணுவாங்க. எண்ட் ஆஃப் த டே அந்த 12 பேரும் ஒரே முடிவு எடுத்தாங்களா, இல்ல 12 பேரோட முடிவும் வேற வேற மாதிரி இருந்துச்சா, என்ன நடந்துச்சு அப்படின்றதுதான் அந்த படம். படம் ஒரே ஒரு ரூம்குள்ள நடக்குதா, அதுவும் 1957 வந்த படம். இதுல என்ன வேரியேஷன் காமிச்சிருப்பாங்க அப்படின்னு நம்ம நினைச்சா, லாங்கர் லென்ஸும் டைட்டர் ஷாட்ஸும் வச்சு படத்தை செம்ம இன்டென்சிவா கொண்டு போயிருப்பாங்க. வெறும் 21 நாள்ல இந்த படத்தை எடுத்து முடிச்சிருக்காங்க. ஆனா படம் ரிலீஸ் ஆகி பாக்ஸ் ஆபீஸ்ல செம்ம ஃபிளாப்பா. ஆனா இப்ப அப்படி கிடையாது. ரிலீஸ் ஆகி ரொம்ப நாள் கழிச்சு படம் செம்ம ஹிட். இப்போ வரைக்கும் ஹாலிவுட்ல கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம்னு இந்த படத்தை சொல்றாங்க. இன்னுமே நிறைய பிலிம் ஸ்கூல்ல இந்த படத்தை லெசனா வச்சு நடத்திட்டு இருக்காங்கன்னா பாருங்களேன். நம்ம எல்லாத்துக்குமே இந்த IMDb ரேட்டிங்லாம் தெரியும். அதே மாதிரி ரொட்டன் டொமேட்டோஸ் அப்படின்னு ஒரு ரேட்டிங் இருக்கு. அதுல பாத்தீங்கன்னா 100% ரேட்டிங் வாங்கின படம் இந்த 12 Angry Men. படம் இந்த 12 பேரோட பெர்ஸ்பெக்டிவ்ல தான் மூவ் ஆயிட்டு இருக்கும். 13ஆவதா ஒருத்தவங்க உள்ள வருவாங்க. அது யாருன்னா படம் பாக்குற நம்ம தான். ஆமாங்க, நீங்க இப்போ ஒருவேளை படத்துக்குள்ள போயிட்டீங்கன்னா நீங்களும் நிறைய யோசிக்க ஆரம்பிச்சிருவீங்க. ஒருவேளை இது கரெக்டா, அவர் சொன்னது தப்பா, இல்ல இவர் சொன்னதுதான் கரெக்டா இருக்கும் அப்படின்னு நிறைய யோசிக்க ஆரம்பிச்சிருவோம். படம் முடியும் போது நம்மளே யோசிப்போம், பரவாயில்லையே நம்ம இந்த அளவுக்கு யோசிக்கிறோமா அப்படின்னு. ஏன்னா நமக்கு ஒரு பெர்ஸ்பெக்டிவ் உண்டாகும் அந்த படத்துல. இந்த த்ரோபேக் தர்ஸ்டேல 12 Angry Men படத்தை பத்தி பார்த்தோம். நீங்க ஃப்ரீயா இருந்தா படம் பாருங்க. ஆனா கண்டிப்பா பொறுமையா படம் பாருங்க. அப்பதான் உங்களால படத்துக்குள்ள போய் டிராவல் ஆக முடியும். இல்லைன்னா என்னடா பேசிட்டே இருக்காங்க அப்படின்னு படத்தை ஆஃப் பண்ணிட்டு போயிருவீங்க. உங்களுக்கு மட்டும் ஒன்று சொல்றேன், படம் யூடியூப்ல இருக்கு, பார்த்துக்கோங்க. ஹாலிவுட்ல இப்போ வரைக்கும் ஒன் ஆஃப் த பெஞ்ச் மார்க் செட் பண்ண படம்னா இந்த 12 Angry Men. நீங்க ஆல்ரெடி இந்த படத்தை பார்த்துருந்தீங்கன்னா உங்களோட வியூவை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி ஏகப்பட்ட இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் வந்துட்டு இருக்கு. அதெல்லாம் நீங்க மிஸ் பண்ணாம பார்க்கணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். Until then, bye bye from AGS.